ராத்திரம் ஒரு செலவு தொழிலாளி ரொம்ப அழிச்சாண்டியும் பண்ணக்கூடிய ஒரு கழுத்தை பிடிச்சி இழுத்து போயிட்டே இருக்கான் ஒரு பள்ளிக்கூடம் வழியாக. அங்கே அந்த ஒரு ஆசிரியர் வந்து கோபத்தோடு தன் மாணவனை திட்டின்னு இருக்கார். உனக்கு பாலம் சொல்லி கொடுக்குறத ஒரு கழுதைக்கு சொல்லி கொடுத்துருந்தா இன்னும் கலெக்டராக பண்ணியிருப்பேன் அப்படின்னுட்டு. உடனே அந்த தொழிலாளி யோசனை பண்ணுறான், நம்ம கழுதையும் நம்ம கலெக்டர் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த ஆசிரியர்கிட்ட போட்டு, ஐயா என்னோடய கழுதையை எப்படியாச்சும் நீங்கள் கலெக்டராக பண்ணி கொடுத்துருங்க, நான் உங்கள் பேசினதை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, சரி உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, ஒரு வாரம் கழிச்சு வா அப்படிங்கிறார். ஒரு வாரம் கழிச்சு போன உடனே அவனுடைய கழுதை கலெக்டராக பக்கத்து நகரத்தில் தான் இருக்குது, போய் பார்த்துக்கோ அப்படிங்கிறார். உடனே ஒரு சந்தோஷத்தோடு அவன் என்ன பண்ணுறான், தன் மனைவி கூட்டிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புல்லு கட்டு வாங்கிக்கிட்டு போகிறான். அங்கே போயிட்டு பியூன்ட்ட சொல்கிறான், உங்கள் கலெக்டரோட ஓனர் வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் கலெக்டர்கிட்ட போயிட்டு சொல்லி உங்கள் ஓனர் வந்திருக்கேன்னு கோபத்தோடு வந்து வெளியே போய் யார் நீன்னு பார்க்கும்போது உடனே கழுதைக்கு அந்த புல் காட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு புல்லை எடுத்துகிட்டு அவர் முகத்தில் இப்படி இப்படி காட்டினான். அவர் ரொம்ப கோபத்தோட ஒரு விட்டாராம். உடனே யோசிச்சு அப்படின்ட்டான், நீ கலெக்டர் ஆனாலும் என்னை உதைக்கிறத உடலை போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு திருப்பி வந்துடுறான். வந்து அடுத்த நாள் அந்த ஆசிரியர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு அந்த கலெக்டர் கழுதை வேணாம், அது திருப்பி என்னுடைய நார்மல் கழுதையாகவே மாற்றி கொடுத்துருக்கணும், ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு சொல்லி ஒரு வாரம் கழித்து வந்த உடனே அந்த கழுதையை அவர்கிட்ட ஒப்படைச்சாராம். ஆக பகவான் நமக்கு எந்த ஒரு கர்மாவை கொடுத்துருக்கானோ அதை கிருஷ்ணனுக்கு பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியமாக சேவையாக நம்ம பண்ணணும். ஒரு கண்டென்ட் லைஃப் வாழணும். எது செஞ்சாலும் அது கிருஷ்ணனுக்காக செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது பாரமாக இருக்காது, அதுவே சேவையாக அமைஞ்சு போய்டும் இல்லையா. ராதே ராதே.